السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தஸ்கீர் என்ற பாடத்தில் அல் கிஸ்மு சானி இரண்டாம் பகுதியில் முதல் பாடம் மொத்தம் 4 பாடத்தை நாம் கண்டோம். அல் கிஸ்முல் அவ்வலும் தஸ்கீரை பற்றி படித்தோம். அதிலே தஸ்கீர் என்றால் என்ன, அதோடைய வசனு, ஃபுஐல் வசனு, ஃபுஐல் வசன் என அனைத்தையும் கண்டோம். இதிலே கூடுதல் தகவல்கள் நாம் சிலது கண்டோம். அதாவது ஒரு தனீஸ் முஅன்னஸாக இருந்தால் அதற்கு எப்படி தஸ்கீர் எடுக்க வேண்டும் என்று, 3 எழுத்து முஅன்னஸாக இருந்தால் அது தனீஸ் ஹக்கீக்காக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் அதில் தனீஸோடைய அடையாளம் இல்லை என்றால் அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த தனீஸுடைய அடையாளம் மறுபடியும் சேர்ந்து கொள்ளும். இப்போ உதுன் என்பதற்கு தனீஸுடைய அடையாளம் தா இல்லை, ஆனால் அதுக்கு தஸ்கீர் எடுக்கும்போது உதைனத் என்று வர வேண்டும். இது முதலாவது பாடத்தில் கண்டோம். இரண்டாவது பாடத்தில் லாம் கலிமா ஃபா கலிமா போக்கப்பட்ட ஒரு வார்த்தை தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த போக்கப்பட்ட லாம் கலிமா ஃபா கலிமா திரும்பி வந்துவிடும். இப்போ அபுன் என்பதுல அம்சா பா 2 தான் இருக்கு, லாம் கலிமா என்னப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அது என்னவாகும், மீண்டு வந்துவிடும். உபையுன் என்றுதான் தஸ்கீர் எடுக்க வேண்டும். அந்த வாவை யாவாக மாற்றி உபையுன் என்று எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம். இது இரண்டாம் பாடத்தில் கண்டோம். மூன்றாவது பாடத்தில் நாம் என்ன கண்டோம், ஜம்மு கில்லத்தாக இருந்தால் அந்த வார்த்தையிலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். இப்ப அன்ஹூர் என்றால் உனைஹீர் என்று நாம் தஸ்கீர் எடுக்க வேண்டும். ஜுமோ கசரத்தாக இருந்தால், அதனுடைய வசனாக இருந்தால் அதிலிருந்து நேரடியாக நாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதனுடைய முஃப்ரதில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். இப்ப கவாத்திப் என்றால் அதிலிருந்து தஸ்கீர் எடுக்கக்கூடாது. காத்திபத் என்பதில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். அதே போல கடைசியில ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அதை படிக்க வேண்டும். இப்பொழுது அந்த முஃப்ரத் முஅன்னஸாக இருந்தால் அல்லது முதக்கர் கைர் ஆக்கிலாக இருந்தால், அதே ஜம்மு முதக்கர் சாலிமாக படிக்க வேண்டும். எப்பொழுது அது முதக்கர் ஆக்கிலாக அந்த முஃப்ரதாக இருந்தால் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக வாவ்னூன் சேர்த்து, அதாவது முஃப்ரதுக்கு தஸ்கீர் எடுத்து அதுல வாவ்னூன் சேர்க்க வேண்டும் என்று நாம் கண்டோம். கடைசியாக நான்காவது பாடத்தில் 3ஆம் எழுத்து இல்லத்தான எழுத்தாக இருந்தால், அது ஜாயிதாவான அலிஃபாக இருக்கட்டும், அசல் அலிஃபா இருக்கட்டும், இல்லாட்டி என்னது ஒரு புரண்ட வாவியாவிலிருந்து புரண்ட அலிஃபா இருக்கட்டும், இல்லாட்டி அசல் வாவா இருக்கட்டும், அசல் என்னது ஜாயிதாவான வாவா இருக்கட்டும், அசல் யாவா இருக்கட்டும், ஜாயிதாவான யாவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை தஸ்கீர் செய்யும் பொழுது யாவாக மாற்றிவிட வேண்டும். வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுதான் செய்யணும். யாவாக இருந்தால் நேரடியாக அதிகம் அந்த தஸ்கீருடைய வசனில் வரக்கூடிய யாவுடன் இதுகாம் செய்ய வேண்டும். ஃபுஐலுன் அந்த வசனில் வரக்கூடிய யாவுடன் இந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், இதுகாம் செய்து படிக்க வேண்டும். உதாரணமா ஹசூதுன் அப்படின்னா அந்த வாவை யாவா மாத்தி ஃபுஐலுன் ஹுசையிதுன் ஹுசையி. இப்ப ஃபுஐல் ஒரு யாருக்கு இந்த வாவ ஹசூதுன்ல அந்த வாவை நம்ம மாத்தி யான்னு படிக்கிறோம், ஹுசையிதுன். அப்ப இதுதான் நம்ம கண்ட பாடம். கடந்த பாடங்களில் இந்த 4த்திற்கான பயிற்சிகள், கேள்வி பதில்கள் என அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து இதை நாம் காண்போம். படித்ததை முழுமையாக விளங்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. பயிற்சி 8. இதுவரை 7 பயிற்சிகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம், 8வது பயிற்சியை காண இருக்கிறோம். என்ன சொல்றாங்க பாருங்க. இஜ்மா குல்ல இஸ்மி மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி ஜம்அ தக்சீரின். பின்வரும் இஸ்முகள் பெயர் சொல்களிலிருந்து ஒவ்வொரு பெயர் சொல்லியும் பன்மையாக்கு, ஜம்மு தக்சீராக பன்மையாக்கு. ஜம்மு தக்சீர்னா அதோடைய விளக்கம் ஜம்மு பாடம் தனியாவே போயிருச்சு. அதுல சொன்னோம் ஜம்மு தக்சீர்னா கடைசியில் மாற்றம் வராமல் ஒரு வார்த்தையின் ஒரு முஃப்ரதுடைய நடுவிலேயே மாற்றம் வந்து அது பன்மையாக்கணும்னா அது ஜம்மு தக்சீர். அந்த மாதிரி ஜம்மு தக்சீராக நீ பன்மையாக்கு. சும்மா பிறகு சகீர் குல்ல ஜம்இன், பிறகு ஒவ்வொரு பன்மையும் நீ தஸ்கீராக்கு. பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு நம்ம ஜம்மு ஆக்கணும், ஜம்மு தக்சீரா ஜம்மு ஆக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஜம்ம என்ன செய்யணுமோ தஸ்கீர் ஆக்கணுமா. சரியா, வாருங்கள் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோமா. சஹ்ருன் பாறை, ஷக்குலுன் தோற்றம், சாபுன் கஷ்டம். சரியா, அப்ப சாபுன்னா சிரமம், கஷ்டம்னு அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் பாருங்க ரிபாத்துன்னா கயிறு. சாதிகத்துன் உண்மையானவள், தில்மீதுன் மாணவன்.
இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஜம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஜம்மு தக்சீரா நம்ம ஜம் எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும்? அதுவே நாம் தஸ்கீராக்கணும். பாருங்க. ஸஹ்ருன் 3 எழுத்தா? இதனுடைய பன்மை ஜம்மு தக்சீர் சுஹூருன் பாறைகள். சரியா? அப்ப இது வந்து ஜம்மு கில்லத்துடைய வஸன். அதனால இந்த வார்த்தையில இருந்து நம்ம தஸ்கீர் எடுக்கலாம். சுஹைராத்துன் சுஹூர். ஆஹ் இது வந்து ஜம்மு கஸ்ரத்துடைய வசன். ஃபுஊல் வசன் என்பது ஜம்மு கஸ்ரத்துடைய வசன். அதனால இதனுடைய ஜம்மு கஸ்ரத்தாக இருந்தால் இதுல இருந்து நேரடியாக தஸ்கீர் எடுக்க முடியாது. இதனுடைய முஃப்ரதான இதுல இருந்து தான் தஸ்கீர் எடுக்கணும். இப்ப சஹரு சுஹைர், சஹரு சுஹைர்னு மாத்திட்டு அதுக்கப்புறமா இது வந்து முதக்கர் தான். ஆனால் கைரு ஆக்கில் முதக்கர் கைரு ஆக்கிலாக இருந்தால் ஜம்மு அன்ன சாலிம் அடையாளம் கொடுக்க வேண்டும். அப்ப சஹர சுஹைர்னு மாத்திட்டு ஜம்மு அன்ன சாலிமுடைய அலிஃப் தான் அது சேர்த்துக்கணும். பசுஹைராத்துன் சிறிய பாறைகள். அடுத்து பாருங்க ஷக்குலுன் தோற்றம், ஷுகூலுன் தோற்றங்கள். ஃபுஊல் வசன் தானே, மேல சொன்ன அதே காரணம் தான். அப்ப இதுல ஆஹ் ஜம்மு கசரத் வசனா இருந்தா அதோடைய முஃப்ரதுல இருந்து தான் எடுக்கணும். அப்ப ஷக்குலு ஷுக்கைலு. அதுக்கப்புறமா இது வந்து முதக்கர் கைர் ஆக்கில். அதனால ஜம்மு மன்னசா மாத்தணும். சாலிம் ஜம்மு மன்ன சாலிமுடைய அடையாளமா கொடுக்கணும். இப்ப ஷுக்கைலாத்துன் சிறிய வடிவங்கள் தோற்றங்கள். சிறிய வடிவங்கள். ஷுக்குலுன்னா வடிவங்கள். அடுத்து சாபுன்னா சிரமம், சிஆபுன் சிரமங்கள், சுஐபாத்துன் சிறிய சிரமங்கள். இப்ப சிஆப் ஃபிஆல் வசன் தானே. அப்ப இது வந்து ஜம்மு கஸ்ரத்து தான். இதுக்கும் என்ன செய்யணும்? இத முஃப்ரது தான் எடுக்கணும். சரி, அப்ப சாபுக்கு சுஐப், சுஐப் மாத்திருக்கோமா? இதுல இருந்தா எடுத்திருக்கோமா? அடுத்தது முதக்கர் கைர் ஆக்கிலா. அதனால ஜம்மு அன்ன சாலிமுடைய அடையாளம் கடைசியில கொடுக்கணும். சுஐபாத்துன். சரியா? ரிபாத்துன் கயிறுகள். அப்ப ரூபத்துன் ஃபுஊலுன் வசன். இது ஜம்மு கசரத் தானே. அப்ப இதோட முஃப்ரத்ல இருந்தா நம்ம எடுக்கணும். அப்ப கயிறுகள். ரிபாத்துன்னா என்னது? கயிறு. ருபுத்துன்னா கயிறுகள். ருபையிதாத்துன் சிறு கயிறுகள். அப்ப ரிபாத்து இதுக்கு என்ன செய்யணும்? இதுல இருந்து தான் தஸ்கீர் எடுக்கணும். அப்ப இதோடைய தஸ்கீர் என்ன? ருபையித்துன் ஃபுஐஇலுன் வஸன். 4 எழுத்துக்கு ஃபுஐஇல்ல. ருபையித்துன். அதுக்கப்புறமா இது முதக்கர் கைர் ஆக்கில். அதனால ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இது கொடுக்கணும். அப்ப ருபையிதாத்துன். சரியா? அடுத்து சாதிகத்துன் உண்மை சொல்லக்கூடிய பெண், உண்மையானவள். சரியா? அப்ப சவாதிகனா உண்மையான பெண்கள். சுவைதிகாத்துனா என்னது? உண்மையான சிறு பெண்கள். இப்ப இங்க பாருங்க. சவாதிக ஃபவாஇல் வஸன் தானே. ஃபவாஇல் வஸன் என்பது என்னதாக இருக்கிறது? ஜம்மு கசரத்தாக இருக்கிறது. அதனால அதோடைய முஃப்ரதுல இருந்தா எடுக்கணும். அப்ப சாதிக் சுவைதிக மாறிச்சா? இப்ப சுவைதிகன் மாற்றி அதுக்கப்புறமா இது பெண் பால் மன்னஸாக இருந்தாலே ஜம்மு மன்ன சாலிமாவுடைய அடையாளம் கொடுக்கணும். அதான் அலிஃப்தா கொடுத்தோம். சுவைதிகாத்து. சரியா? தில்மீதுன் தலாமீது. அப்ப தில்மீதுன மாணவன், தலாமீதுன மாணவர்கள், துலை மீதூன சிறு மாணவர்கள். சரியா? அப்ப இது அப்ப தலாமீது என்பதற்கு என்ன செஞ்சிருக்கோம்? இதோடைய ஒருமையில இருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தஸ்கீர் இதுல இருந்து தான் என்ன செய்யணும்? முஃப்ரதுல இருந்து தான் நாம் இதற்கு தஸ்கீர் எடுக்க வேண்டும். காரணம் இது வந்து ஜம்மு கசரத்துடைய வசன். அதனால இத தில்மீத துலைமீத் அப்படின்னு மாத்திட்டு அதுக்கப்புறமா இது வந்து முதக்கர் ஆக்கிலுக்குரிய தன்மை. முதக்கர் ஆக்கிலை குறிக்கிறது இந்த வார்த்தை. மாணவன் என்பது முதக்கர். அதே போல இது ஆக்கில் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால இது என்ன செய்கிறோம்? அது ஜம்மு முதக்கர் சாலிமாக இதை குறிக்கிறோம். அது அடையாளம் கொடுக்கணும்ல. இப்ப முஃப்ரதுல இருந்து தஸ்கீராக்கி ஜம்மு முதக்கர் சாலிமாக அதை ஜம்மு செய்து விட்டோம். சரி, அப்ப துலை மீதூனனா சிறுவர்கள், சிறு மாணவர்கள். சரியா? படிச்சிட்டோமா? இப்ப 8வது பயிற்சி முடிச்சிட்டோமா? இப்பொழுது வாருங்கள் 9வது பயிற்சியை நாம் இப்பொழுது காண்போம். இப்ப பயிற்சி 9 அதனுடைய கேள்வியை பாருங்க. பயிற்சி 9 கேள்வியே இஜ்மஅ குல்ல இஸ்மி மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி. பின்வரும் பெயர்ச்சொல்களில் இருந்து ஒவ்வொரு பெயர்ச்சொல்லையும் பன்மையாக்கு. ஜம்மு தக்சீராக பன்மையாக்கு. இதோடைய விளக்கம் சொல்லிட்டோம்னா முன்னாடியே. மர்ரத்தன் ஒரு முறையில் கசரத்தி கசரத்திற்குரிய ஜம்மு தக்சீராக பன்மையாக்கு. மர்ரத்தன் மற்றொரு முறை கில்லத்தி ஜம்மு கில்லத்துக்குரிய ஜம்மு தக்சீராக பன்மையாக்கு. அப்ப ஜம்மு தக்சீர் 2 இருக்கு. ஜம்மு கில்லத்து, ஜம்மு கசரத்து. அதோடைய விளக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். ஜம்மு கில்லத்துனா அது 4 வசன்னா அந்த வசன 3ல இருந்து 10 எண்ணிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை உள்ளடக்கிதான் அறிவிக்கும். அந்த 10க்கும் மேலுள்ள எண்ணிக்கைகளையும் அறிவிக்கும் என்றால் அது ஜம்மு கசரத். எனவே அதற்கான வசன்கள் நிறைய இருக்கின்றன. சரியா? அதுக்கு தனி பாடம் தெளிவாக பார்த்து விட்டோம்.
அப்பொழுது பின்வரும் இஸ்முகளை ஒரு முறை ஜம்மு கில்லத்தாகவும் மற்றொரு முறை ஜம்மு கசரத்தாகவும் நம்ம ஜம்மாக்க வேண்டும். சும்ம பிறகு சகீர் ஜம் ஃபி கில்தல் ஹாலைனி, இரு நிலைமைகளிலேயும் அந்த பன்மையை தஸ்கீராக்கு. ரெண்டு நிலைமையிலும், ஜம்மு கில்லத்து நிலைமையிலும் ஜம்மு கசரத்துடைய நிலைமையிலும், ரெண்டு நிலைமையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை தஸ்கீர் எடுக்க வேண்டும். அப்ப இந்த பாடம் தஸ்கீர் எடுத்தா போதும், அதனால நம்ம தஸ்கீரை மட்டும் செஞ்சிருவோம். இருந்தாலும் ஒரு விளக்கம் இங்கே கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கூறும் பொழுது என்னவாகும், நேரம் அதிகமாகும். இப்ப என்ன விளக்கம் என்றால், ஜம்மு கில்லத்தாக இருந்தால் நேரடியாக அந்த வார்த்தையிலிருந்தே நம்ம தஸ்கீர் ஜம் எடுக்க வேண்டும். அது ஜம்மு கசுரத்தாக இருந்தால் அதோடைய முஃப்ரதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் பன்மை ஜம் எடுக்க வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். அப்ப ஜம்மு கில்லத்தாக இருந்தால், அந்த வசனாக இருந்தால் நேரடியாக அந்த வார்த்தையிலிருந்தே தஸ்கீர் எடுத்து விடுவோம். ஜம்மு கசரத்தாக இருந்தால் அதனுடைய முஃப்ரதிலிருந்து தஸ்கீர் எடுத்து விட்டு, முதக்கர் ஆக்கிலாக இருந்தால் ஜம்மு முதக்கர் சாலிமாக அதை மாற்ற வேண்டும். அதுவே முதக்கர் வைர ஆக்கிலாகவோ அல்லது முஅன்னஸாகவோ இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக மாற்ற வேண்டும். இதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்க, நப்சுன் உயிர், செய்ஃபுன், செய்ஃபுன் என்பது வால், கல்புன் நாய், நமீருன் புலி, கசுருன் கோட்டை, நஹ்ருன் ஆறு. சரியா? வாருங்கள், இப்பொழுது அவர்கள் சொன்னதை போல ஜம்முக்கில ஜம்மு கசரத்தாக மாத்துவோமா? பாருங்கள் அதனுடைய பதில். நப்சுன் உயிர், அன்புசுன், அன்புஸ்னா உயிர்கள். இப்ப ஜம்மு கில்லத்துக்குள்ள அந்த வார்த்தையிலிருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். அதான் இங்க எடுத்திருக்காங்க. சரியா? உனைஃபிசுன் சிறிய உயிர்கள், அன்புஸ் உனைஃபிஸ். அப்ப 4 எழுத்துக்கு உனைஃபிசுன் சிறு உயிர்கள். இப்ப நுஃபூசுன் இது ஜம்மு கசரத். சரியா? ஜம்மு கில்லத் இது ஃபுல்லா ஜம்மு கில்லத், இது ஃபுல்லா ஜம்மு கசரத். இப்ப நுஃபூசுன், அப்ப நுஃபூசுன்னா இதனுடைய ஒருமையிலிருந்து எடுக்கணும். அத நப்ஸ் நுஃபைஸ். அதுக்கப்புறமா நான் சொன்னல ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய அடையாளம் கொடுத்துடணும்னு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும். சரியா? பாருங்க, அப்ப நுஃபைசாத்துன்னா சிறு உயிர்கள். இப்ப சைஃபுன் வால், அசியாஃபுன் என்னது? வாட்கள். உசையாஃபுன் அப்ப இது வந்து சிறு வாட்கள். இது ஏன் அஃஆல் வஸன்? அதனால ஜம்மு கில்லத்துடைய வசனா நேரடி அதுல இருந்து எடுத்துட்டோம். சுயூஃபுன் வாட்கள், சுயைஃபாத்துன் அப்ப ஃபுஊல் வஸன் வந்து ஜம்மு கஸ்ரத்துடைய வஸன். அதற்கு வந்து எடுக்கும்பொழுது முஃப்ரதுல இருந்து எடுக்கணும்ல. சுயைஃபாத்துன் சிறுவாள்கள், வாள்கள், சிறுவாள்கள். அடுத்த கல்புன் நாய், அக்லுபுன் நாய்கள், உகைலிபுன் சிறு நாய்கள். சரியா? அப்ப பாருங்க, இது நேரடி அதுல இருந்து எடுத்திருக்கோமா? அடுத்து பாருங்க, கிலாபுன் நாய்கள், ஃபிஆல் வஸன், இது வந்து ஜம்மு கஸ்ரத்துடைய வஸன். அப்ப அதோடைய ஒருமையில இருந்து எடுக்கணும். சுலைபாத்துன் இது வந்து என்னது? முதக்கர் கைர ஆக்கில்ல, அதனால்தான். சரியா? அடுத்து நமீருன் புலி, உன்மாருன்னா புலிகள். அப்ப இது அஃஆல் வஸன். இது என்னது? உனைமாருன், உனைமாருன் எடுத்தாச்சு. அதோட சிறு புலிகள், சிறிய புலிகள். சரியா? அப்ப நேரடியா வார்த்தையில அந்த வசன்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். ஏன்னா இது ஜம்மு கில்லத்துடைய வசனு. நிமாருன் ஃபிஆல் வசனு, இது வந்து ஜம்மு கஸ்ரத்துடைய வசனு. அதனால அது முஃப்ரத்ல நம்ருல இருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறமா கைர ஆக்கின் முதக்கர் என்பதனால் அலிஃப் தா சேர்க்கிறோம். நுமைராத்துன் சிறிய புலிகள். அடுத்து பாருங்க, கஸ்ருன் கோட்டை, குசுருன் அஃஊல் வஸன், இதுவும் என்னது? ஜம்மு கில்லத்துடைய வஸன். அப்ப இதுல இருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும்? தஸ்கீர் எடுத்துடணும். உகைசிருன் சிறு கோட்டைகள், அக்சுருன்னா கோட்டைகள். அப்ப குசூருன் ஃபுஊல் வஸன் மேலே போச்சுல. அப்ப இதோடைய ஒருமையில இருந்து எடுக்கணும். ஏன்னா ஜம்மு கஸ்ரத்துல. அப்ப இதுல இருந்து குசைர், அதுக்கப்புறமா இது என்னது? கைர் ஆக்கில் முதக்கர்ல. அதனால ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இது மாத்திடணும். குசைராத்துன் குசூருன் கோட்டைகள், குசைராத்துன் சிறு கோட்டைகள். ஃபனஹ்ருன் ஆறு, அன்ஹாருன் ஆறுகள். அப்ப இது அஃஆல் வஸன் ஜம்மு கில்லத்து. அப்ப இதுல இருந்து நான் எடுத்துடணும். உனைஹாருன் சிறு ஆறுகள். அதுக்கப்புறமா பாருங்க, இதோடைய ஜம்மு கஸ்ரத்து நுஹுருன் ஆறுகள். அப்ப இது ஃபுஊல் வஸன் ஜம்மு கஸ்ரத்துடைய வஸன். அப்ப இதுல இருந்து தான் என்ன செய்யணும்? தஸ்கீர் எடுக்கணும். நஹ்ருன் நுஹைருன். அப்ப நுஹைர் மாத்திட்டு அதுக்கப்புறமா இது முதக்கர் கைர் ஆக்கில்ல, அதனால அலிஃப் தா சேர்த்து ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக ஜம்மாக்கி இருக்கோம். நுஹைராத்துன் சிறு ஆறுகள். அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சாச்சு? நம்ம எடுத்தாச்சா? வாருங்கள், இப்பொழுது அடுத்த பயிற்சியான 10வது பயிற்சி கேள்வியின் பதிலிலும் நாம் என்ன செய்வோம்? பார்ப்போம். இப்ப 10வது பயிற்சி என்ன கேட்கிறாங்க? பாருங்க, 10 இஜ்மஇல் அஸ்மா அல் ஆத்தியத ஜம்அன் சாலிமன், பின்வரும் பெயர்ச்சொற்களை ஜம்மு சாலிமாக பன்மையாக்கு. பின்வரும் வார்த்தைகளை ஜம்மு சாலிமாக நீ பன்மையாக்கு. ஜம்மு சாலிம்னா என்ன? நடுவில் மாற்றம் வராமல், முஃப்ரதுடைய நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பன்மையாக்கும் போது கடைசியில் மட்டும் நம் மாற்றத்தை கொண்டு வந்தால் அதான் ஜம்மு சாலிம். அப்படி சாலிமான ஜம்மாக பன்மையாக நீ பன்மையாக்கு. சும்ம சகீருஹா, பிறகு அந்த இஸ்முகளை, அதாவது பன்மையாக்கிய பிறகு அந்த இஸ்முகளை, அந்த பெயர் சொல்களை தஸ்கீராக்கு. இப்ப நம்ம பன்மையாக்கணும். அதே போல அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்? அதை தஸ்கீர் எடுக்க வேண்டும். சரியா? பாப்போமா? ஃபாத்திமத்து இது வந்து பெயர். சரியா? ஃபாஹிமுன்னா விளங்கக்கூடியவன்.
சரியா. அதுக்கப்புறம் முஹத்தபத்துனா முஹத்தபத்துனா ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட பெண். உமருனா இதுவும் என்னதான், பெயர் தான். சரியா. சாலிஹுன்னா நல்லவன். சல்மா இதுவும் என்னதான், பெயர் தான். அதே போல ஹன்சாஉ இது என்னதுதான், பெயர் தான். ராமின் எரியக்கூடியவன். சரியா. அப்ப இதெல்லாம் பார்த்தாச்சா. வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம், இதனுடைய ஜம்மை பார்ப்போம். அதே போல அதுக்கப்புறமாக அவர்கள் சொன்னதை போல் அதை தஸ்வீராக்குவோமா. ஃபாத்திமாத்துன் பெயர் ஃபாத்திமாத்துன், ஃபாத்திமாக்கள். சரியா. அப்ப இதுக்கு எப்படி எப்படி தஸ்வீர் எடுக்கணும் பாருங்க. ஃபுவைத்திமாத்து, இந்த அலிஃப்தா விட்டுட்டு இந்த ஃபாத்திமுக்கு என்ன செய்யணும், ஃபுவைத்திம் மாத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அலிஃப்தாவை சேர்த்துக்கணும். சரியா. ஃபுஐஇல் வசன் தானே, 4 எழுத்துனா அதான் ஃபுவைத்திம் ஃபுஐஇல். அதுக்கு மறுபடியும் அலிஃப்தா. ஃபுவைத்திமாத்து சிறு ஃபாத்திமாக்கள், சிறிய ஃபாத்திமாக்கள். ஃபாஹிம்னா விளங்கக்கூடியவன், ஃபாஹிமூன விளங்கக்கூடியவர்கள். ஃபுவைஹிமூன ஃபுவைஹிமூனனா விளங்கக்கூடிய சிறிய விளங்கக்கூடியவர்கள். சரியா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கணும். ஜம்முதக்கர் அன்னஸ் சாலிம், ஜம்முதக்கர் சாலிமுக்கு நம்ம என்ன செய்யணும், பார்த்துட்டே வரணும். சரியா. அதுக்கப்புறம் பாருங்க, முஹத்தபத்துன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட பெண். முஹத்தபாத்துன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட பெண்கள். ஃபர்ஸ்ட் ஜம்மா சாலிமா. பாருங்க ஜம்மு சாலிம்னா பாருங்க, நடுவுல எந்த மாத்தம், கடைசியில மட்டும் மாத்தத்தை கொண்டு வரும். மாத்து ஃபாஹிம், இங்க எது முஃப்ரத் எதுவுமே மாறல. ஃபாஹிம் ஊன கடைசியில தான் மாற்றம் வருதா. முஹத்தப் முஹத்தப் ஆத்துன் கடைசியில தான் மாற்றம் வருதா. இதுக்கு எப்படி எடுக்கணும், அலிஃப்தா விட்டுருங்க. முஹத்தப் முஹையித் முஹையிதிபாத்துன் முஹையித்திபாத்துன் முஹையித்திபாத்துன். அப்ப முஹத்தப்ல அப்ப இங்க மீம் ஹா அதுக்கப்புறமா ஷத்து இருக்கு. சரியா. அந்த ஷத்து மொத்தம் 1 2 3 4 5 எழுத்து இருக்கு. அதனால 5 எழுத்துக்கான ஆள் தான் என்ன செஞ்சிருக்காங்க, முஹையித்திபாத்துன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அதனால அப்ப ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட சிறு பெண்கள். சரியா. அடுத்து உமரு. உமரூன, உமர்னா பெயர், உமருனா உமர்கள். உம உமைரூன சிறு உமர்கள். சரியா. அப்ப இது ஆணுக்குரிய பேர் தானே, அதான் வாவனூன் கொடுத்துருக்கோம். ஜம்மு சாலிம் தானே நம்மளுக்கு எடுக்க சொன்னாங்க, அதனாலதான் ஜம்மு சாலிமாக எடுத்திருக்கோம். இப்ப இந்த வாவனூன் இல்லாம உமர் உமைர், அதான் உமைர்னு மாத்திட்டு மறுபடியும் சேர்த்திருக்கோம் உமைர் ஊன. இத பாருங்க, சாலிஹுன் நல்லவன், சாலிஹூன நல்லோர்கள், சிறிய நல்லோர்கள். இப்ப பாருங்க, வாவனூன் விட்டுட்டா சாலிஹ் 4 எழுத்து. அப்ப ஃபுஐஇல் சுவைலிஹ், ஃபுஐஇல் வஸன்ல கொண்டு வந்து வாவனூன் நம்ம மறுபடியும் சேர்த்துட்டோம். சரியா. சல்மா இது பெயர் தானே. அப்ப சல்மயாத் சல்மாக்கள். சுலைமயாத்துன், அப்ப சல்மயாத்துன்னா சல்மாக்கள், சுலைமயாத்துன்னா என்னது, சிறிய சல்மாக்கள். அப்ப சல்மா என்பது தனீஸுடைய அந்த அலிஃப் சேர்ந்துள்ளது, மக்குசூருடைய அலிஃப் சேர்ந்திருக்கு. அது கணக்கு வைக்காம பார்த்தா 3 தான். 3க்கு ஃபுஐல் வசனு. அப்ப எப்படி வரணும், சுலைம் சல்ம சுலைம், அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கணும் அந்த அலிஃபை, தனீஸுடைய அலிஃபை, சுலைமயாத்துன். சரியா. அடுத்து பாருங்க, ஹன்சா. ஹன்சா பெண் தானே, பெண்ணுக்குரிய பெயர். அதுவும் இங்கே மம்துதான் அலிஃப் சேர்ந்திருக்கு. அப்ப இது கணக்கு வைக்காம பார்த்தா 3 எழுத்து தான். ஹன்சு ஹுனைஸ். அப்ப பாருங்க, ஹுனைசாவாத் இங்க மாத்திருக்காங்க பாத்தீங்களா. ஹன்சாவாத்னா ஹன்சாக்கள், ஹுனைசாவாத்னா சிறிய ஹன்சாக்கள். சரியா. அப்ப ஹுனைஸ் ஹன்ஸ் ஹுனைஸ்ன்னு மாத்திட்டு ஹுனைசா அந்த அம்ச அலிஃபை கொண்டு வந்துட்டோமா, மறுபடியும் மம்துதோட அலிஃபை கொண்டு வந்துட்டு ஹுனைசாவாது. சரியா, சிறிய ஹன்சாக்கள். சரியா. அது ராமின் எரியக்கூடியவர்கள். அப்ப இங்க போக்கப்பட்டிருக்கு, அந்த போக்கப்பட்ட திருப்பி கொண்டு வரணும். ராமூன எரியக்கூடியவர்கள். சரியா. அது போக்கணும் தானே, ரமா எர்மி லாம் கலிமா போக்கணும் தானே, அதான் போக்கப்பட்டிருக்கு. பன்மையை பாருங்க, ராமூன. சரியா. அது ருவை மூன எரியக்கூடிய சிறியவர்கள். அப்ப ராம் ருவைம், ராம் ருவைமே, அதுக்கப்புறமா இந்த பன்மையான வாமூன சேர்த்துக்கிட்டோம். சரியா. ருவை மூன எரியக்கூடிய சிறியவர்கள். சரியா. இதோடைய பயிற்சிகளை தெளிவாக பார்த்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை நம்ம என்ன செய்வோம் காண்போமா. அடுத்த பயிற்சி என்ன கேட்கிறாங்க, பயிற்சி 11 இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பயிற்சி 11 என்ன கேட்கிறாங்க, 1 ஹாத்தி சலாசத்த ஜுமூஇ, ஹாத்தி கொண்டு வா, சலாசத்த ஜுமூஇ தக்சீரின் லில் கில்லதி.
கில்லத்தை அறிவிக்கக்கூடிய குறைவை கில்லத்திற்குரிய ஜம்மு தக்சீர் 3 ஜம்மு தக்சீர்களை கொண்டு வா. கில்லத்திற்குரிய 3 ஜம்மு தக்சீரை கொண்டு வர வேண்டுமா? சும்மா சகீரஹா, பிறகு அந்த 3 ஜம்மு தக்சீர்களை தஸ்கீராக்கு. ரெண்டாவது பாருங்க, கில்லத்திற்குரிய ஜம்மு தக்சீர்கள்னா நம்ம அந்த வசன் முன்னாடியே பார்த்திருக்கோம். அஃஆல் வசன் பார்த்திருக்கோம், ஃபிஅலத் வசன் பார்த்திருக்கோம். அதே அந்த 4 வசன்கள் பார்த்தோம் அல்லவா, அதுல ஏதோ ஒரு வசன் கொண்டு வந்தா போதும். அது அந்த 4 வசன் இல்லாம மிச்ச எல்லா ஜம்முடைய வசன்களும் என்னதான் ஜும்மு தக்சீர் கசரத்தை தான் அறிவிக்கும். இந்த பாடம் நாம் தனியாக பார்த்து விட்டோம், அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த கவனிக்க வேண்டும். இரண்டாவது, ஹாத்தி சலாசத்த ஜுமுஇ தக்சீரின் லில் கசரத்தி, கசரத்துக்குரிய 3 ஜம்மு தக்சீர்களை கொண்டு வா. சும்ம சகீரஹா, பிறகு அந்த 3 ஜம்மு தக்சீர்களை தஸ்கீராக்கு. 3, ஹாத்தி சலாசத்த ஜுமுஇன் சாலிமத்தின், ஜுமுஇன் சாலிமத்தின், ஜம்மு சாலிம்களை 3 ஜம்மு சாலிம்களை கொண்டு வாளில் முதக்கரி, ஆண் பாலுக்குரிய 3 ஜம்மு சாலிம்களை கொண்டு வா. சும்ம சகீரஹா, பிறகு அந்த 3 ஜம்மு சாலிம்களை தஸ்கீராக்கு. 4வது, ஹாத்தி கொண்டு வா சலாசத்த ஜுமுஇன் சாலிமத்தின் லில் முஅன்னசி, பெண்பாலுக்குரிய 3 ஜம்மு சாலிம்களை கொண்டு வா. சும்மா பிறகு அதை என்ன செய், தஸ்கீராக்குன்றாங்க. சரியா? இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. வாருங்கள், இப்பொழுது 3 ஜம்மு சாலிம்களை நாம் பார்ப்போம், பிறகு கொண்டு வந்து அதை தஸ்கீராக்குவோம். சரியா? இப்ப பயிற்சி இந்த இருக்கு பாருங்க. 11வது பதில், சலாசத்து ஜுமுஇ தக்சீரின் கில்லத்தி, கில்லத்திற்குரிய 3 ஜம்மு தக்சீர்கள். இங்க இருக்கு பாருங்க, அஸ்ஹாபுன் தோழர்கள், அதே போல அபுஹருன் கடல்கள், அர்கிஃபத்துன் ரொட்டிகள், அஃஆல் வஸன், அஃஉல் வஸன், அஃஇலத் வஸன், இது 3மே ஜம்மு கில்லத்துடைய 3 வசன்கள். சரியா? இது இல்லாம ஒன்னொன்னு வசன் ஃபிஅலத் இருக்கு, அது வரல. 3 தான் கேட்டாங்க, அதான் 3 மட்டும் கொண்டு வந்துட்டோம். சரியா? அப்ப பாருங்க, அஸ்ஹாபுன், உஸைஹாபுன் சிறு தோழர்கள், உபைஹிருன் சிறு கடல்கள், அர்கிஃபத்துன் உரைகிஃபத்துன் சிறு ரொட்டிகள். சரியா? உரைகிஃபத்துன்னா சிறிய ரொட்டிகள். 3 சொல்லிட்டேன். அப்ப இதோடைய வார்த்தையிலிருந்து தஸ்கீர் எடுக்கணும், அதே போல எடுத்துட்டோம். அடுத்து, சலாசத்து ஜுமுஇ தக்சீரின் கசரத்தி, கசரத்திற்குரிய 3 ஜம்மு தக்சீர்கள், அதாவது 3ல இருந்து 10 வரை உள்ள எண்ணிக்கைகளை அறிவித்தால் ஜம்மு தக்சீர் கில்லத்து, 10ஐ விட அதிகமாக அறிவித்தால் ஜம்மு தக்சீர் லில் கசரத்தி. சரியா? இப்ப கிலாபுன் ஜிபாலுன் அவாலிமுன், அப்ப பாருங்க, கிலாபுன் என்றால் நாய்கள், ஜிபாலுன்னா மலைகள், அதே போல அவாலிமுனா என்னது, உலகங்கள். சரியா? அப்ப பாருங்க, கிலாபு குலைபாத்துன், அப்ப இதோடைய இதெல்லாம் ஜம்மு தக்சீருக்கு கசரத்துக்குரியதுல, ஜம்மு கசரத்திற்குரியதுல, அதனால இதோட முஃப்ரத் கல்புல இருந்தும் ஜபல்ல இருந்தும் ஆலம்ல இருந்தும் என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். சரியா? அப்ப பாருங்க, குலைபாத்துன் சிறிய நாய்கள், ஜுபைலாத்துன் சிறு மலைகள், உவைலிமாத்துன் சிறு உலகங்கள். சரியா? அடுத்து பாருங்க, சலாசத்து ஜுமுஇன் சாலிமத்தினில் முத்தக்கரி, ஆண்பாலுக்குரிய 3 ஜம்மு சாலிம்கள் கேட்டாங்கல்ல, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முஸ்லிமூன, ஆலிமூன, சாஜிதூன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர்கள், அதே போல அறிஞர்கள், சாஜிதூன சஜிதா செய்பவர்கள். சரியா? தலை குனிந்து வணங்கி சஜிதா செய்பவர்கள். சரியா? முசைலிமூன சிறு முஸ்லிம்கள், முஸ்லிம்க்கு முசைலிமூன. இப்ப இதுல இருந்து முஸ்லிம் ஃபுஐல் தானே, ஃபுஐல் முசைலிம். இப்ப முசைலிமூன சிறு முஸ்லிம்கள், உவைலிமூன சிறு என்னது, சிறு ஆலிம் சிறு அறிஞர்கள், சுவைஜிதூன சஜிதா செய்யக்கூடிய சிறுவர்கள், சிறிய சஜிதா செய்யக்கூடியவர்கள். சரியா? அடுத்து பாருங்க, சலாசத்து ஜுமுஇன் சாலிமத்தினில் முஅன்னசி, பெண்பாலுக்குரிய 3 ஜம்மு சாலிம்கள். முஸ்லிமாத்துன் இஸ்லாத்தை ஏற்ற பெண்கள், முஃமினாத்துன் ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், ஷாயிராத்துன் கவிஞர்கள். இப்ப பாருங்க, முஸ்லிமாத்துன் முசைலிமாத்துன் சிறிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள், முஐமினாத்துன் என்னது, இறை நம்பிக்கை கொண்ட சிறு பெண்கள், சுவைராத்துன் சிறு கவிஞர்கள், கவிஞர் பெண் கவிஞர்கள், சிறிய பெண் கவிஞர்கள், சுவைராத்துன். அப்ப என்ன செஞ்சாச்சு, ஷாயிர், சுவைர், அதுக்கப்புறமா அந்த அடையாளத்தை தனி சொல்லிய ஜம்முக்கு வரக்கூடிய அந்த அலிஃப்தாவை சேர்த்துக்கணும். 4 எழுத்து கணக்கு வச்சு அதுக்கு ஃபுஐல் வஸன்ல கொண்டு வந்து அதுக்கப்புறமா அலிஃப்தாவை சேர்த்துக்கணும். அதே போல இது வாங்கணும்னா அப்புறமா சேர்த்துக்கணும். முஸ்லீம் 4 எழுத்து கணக்கு வச்சு அதுக்கு தஸ்கீர் எடுத்துட்டு அதை நம்ம படிச்சுட்டு எப்படி எடுக்கணும்னு அதன்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வாங்கணும்னு சேர்த்துக்கணும். அப்ப அவங்க கேட்ட மாதிரி என்ன செஞ்சாச்சு, நம்ம சொல்லியாச்சா? வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்து தொடர்ந்து காண்போம். வாசிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.